അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. നമ്മുടെ ജീവിത നാടിയാക അള്ളാഹു കൊടുത്ത പരിശുദ്ധ ഖുർആൻ അവനുടെ അരുളുകൾ താ. இந்த ഖുർആനിലൂടെ അള്ളാഹു നമ്മിടം പേசுகிறதுതാ നോക്കം. ജിബ്രീൽ അലൈഹിസ്സലാമോടെ മുത്തുനബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങൾക്ക് അരുളിക്കൊടുത്ത് പിൽക്കാലത്ത് മുസഹഫാകെ തെரியപ്പെടുത്തി കൊടുത്തത്. അത് ദിനംതോറും പഠിക്കുകിன்ற ഒരു ഗ്രന്ഥമാകെ അത് മാற்றிவிட்டது. ഖുർആനோட ആശ്ചര്യങ്ങൾ ഇതിലിരിക്കും. ഓരോ എഴുത്തുകളുടെ അത്ഭുതങ്ങൾ ഇன்று ഉലകിൽ പേച്ചുവാർത്തൈ ചെയ്യപ്പെടുகிறார்கள். ഇത് ആണ്ട് മുഴുവതും നടന്നുകൊണ്ടേ ഇരിക്കും. தஸ்பீஹ் தஹ்லீல் சொல்றதுக்கும் அதிகம் அளவு அற்புதம் இந்த குர்ஆனுக்கு இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா தங்களிடம் இருந்து கேட்டு தெரிஞ்ச விஷயம். யாராவது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தை மனப்பாடமாக்கி விட்டால் அவனுக்கு ஒரு நன்மை இருக்கு. அது ஓரோ நன்மையும் 10 இரட்டியாக அதிகரிக்கும். அலிஃப் லாமீன் என்றது ஒரு எழுத்துதான் என்று சொல்லவில்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் இரண்டாவது எழுத்து, மீம் மூன்றாவது எழுத்துதான். 10 எழுத்துக்കളുള്ള பிஸ்மி ஒரு தடவை ஓதினால் 190 பலங்கள் அல்லாஹு நமக்கு சேர்த்து வைக்கும். குர்ஆன் படித்து உன்னோட கடங்கள் சொன்னாலும் வேற எந்த பிரச்சனைகள் சொன்னாலும் அல்லாஹு உனக்கு நிச்சயம் பலம் தரும். முன்காலத்து நடந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மரணமடைந்த ஒரு பெண்ணை கபரில் அடக்கம் செய்தார். அவளோட சொந்தம் பந்தம் எல்லாரும் உடலடக்கம் செய்து திரும்பி போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கபரில் இருந்து கேட்டார். அது என்னென்று பார்க்க அவர் அந்த பெண்ணின் உடலை புதைத்த கபர் திறந்து பார்த்தபோது பிரகாசமான முகத்தோடு படுத்து கொண்டிருக்கின்ற பெண்ணின் சுற்றிலும் ஜாலகமா உதிக்கின்ற சூரியனை போல் பிரகாசமான வெளிச்சம் நிறைந்திருக்கின்றன. அந்த நிமிடமே அவர் அந்த கபரை மூடினார்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பற்றி விசாரித்து பார்க்கும்போது தினமும் குர்ஆன் படித்து வருவதாகவும் சூரத்துல் முல்க் தினமும் ஓதி வருவதாகவும் தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா தங்கள் சொன்னார்கள், யாராவது தபாரகா சூரத்து ஓதி வந்தால் இருள் அடைந்த கபரில் அது வெளிச்சமாக துணை வரும் என்று. அது மட்டுமில்லை, கபரில் எந்த கொடுமையும் நம்மை தீண்டாமல் குர்ஆன் நம்மை காக்கும் என்றும். ஓ முஸ்லிம் உறவுகளே, நாம் இன்று அல்லது நாளை மரணமடையும். இந்த திடுக்கமான உலகில் கிடக்கின்ற நேரம் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் மற்ற சோஷியல் மீடியா தளங்களில் செலவிடும்போது நம்முடைய கபர் பிரகாசமாயிருக்க ஒரு சின்ன அந்த சூரத்தை படிக்கிறதுக்கு சில நிமிடங்கள் தான் ஆகும். நமக்காக அந்த நிமிடங்கள் மாற்றி வைக்கலாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் നൽകട്ടെ. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.